ஆக்சுவலாக இந்த சீமாவரம் தாண்டி தான் போகணும் பூதூருக்கு. நல்லாவே சீமாவரத்தில் தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த ஆறை தாண்டி சில வயல்களை தாண்டி சில கரடு முரடான பாதைகளையும் தாண்டி பூதூர் தர்காவுக்கு போயிட்டு இருக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி ரைட் எடுத்து பூதூர் தர்காவை நம்ம கண்டுபிடிச்ச ஒரு வழியா சுமார் 15 வருஷத்துக்கு மேல இந்த தர்கா பூட்டியே இருக்குன்னு சொல்றோம். என்ட்ரன்ஸ்லயே ஒரு மசூதி வருது, அதை தாண்டினா தர்கா வரும். ஃபைனலா நம்ம அந்த பூதூர் ஷாஹின் ஷா பாபா தர்காக்கு வந்துட்டோம். அதாவது தர்கா க்ளோஸ்ல இருக்குது, பட் அங்க ஒரு 2-3 கடைங்க இருக்குது, சின்ன சின்ன கடைங்க. அங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கிக்கலாம். அண்ட் இந்த தர்கா க்ளோஸ்ல இருக்க தவிர இங்க ஆட்கள் வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கு. உள்ள போக முடியாது, பட் வெளியே நின்று எல்லாருமே பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலா இந்த தர்காக்குள்ள அடங்கி இருக்கிற பாபா வந்து ஷாஹின் ஷா பாபா. இவங்க ஆரம்ப காலத்துல மிலிட்டரியில இருந்ததாகவும் ஆன்மீக ஞானங்கள் அடைஞ்ச பிறகு சென்னை மண்ணடி ஓலக்கடை மார்க்கெட்டில் தங்கி இருந்ததாகவும் சொல்றாங்க. அப்ப தங்கி இருந்த காலத்துல பாபா யூஸ் பண்ண பொருட்கள் மண்ணடி ஃபத்தேஷா மஸ்தான் தர்கால பத்திரமா இருக்கிறதா சொல்றாங்க. பாபா வந்து நடமாடி கொண்டிருந்த காலத்துல ஒரு மரத்துக்கு கீழே தான் அல்லாஹ் திக்ர் செஞ்சு ஆன்மீக பாதையில உயர்ந்ததா சொல்றாங்க. அப்படியே இந்த மரத்துக்கு கீழே படுத்த நிலையில மக்களுக்கு ஆன்மீக உபதேசம் பண்ணதாகவும் சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில பல அசம்பாவித சம்பவங்களால இந்த ஒரு வழிபாட்டு தலமானது மூடியே வச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கதாக சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா பழையபடி அந்த தர்கா திறக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்படும். மறக்காம உங்களுக்கு ஷாஹின் ஷா பாபா பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா.